நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிரிக்கெட் சச்சின் அவர்களோட 52வது பிறந்த நாள். கிரிக்கெட் உலகமே மிகப்பெரிய அளவுக்கு அவரை முன்னின்று வாழ்த்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வாழ்த்துக்கு தகுதியானவர் தான். ஒவ்வொரு வருஷமும் அவர் வாழ்த்து தகுதியானவர் தான். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனைய கிரிக்கெட்ல படைச்சு வச்சிருக்காரு. இந்தியாவில கிரிக்கெட் ஒரு மதமா மாறுறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவரோட அந்த ஒரு கிரிக்கெட் கேரியரோட அச்சீவ்மெண்ட் இனிமே எந்த ஒரு கிரிக்கெட் வீரர்னாலையும் அதை செய்ய முடியாது அப்படின்றது மேக்சிமம் உண்மைதான். ஏன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல விராட் கோலி அவரோட சாதனையை தாண்டி இருக்கிறாரு. அதை நம்ம பாராட்டுவோம். பட் ஒட்டு மொத்தமா சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட சாதனையை ஒரு தனி கிரிக்கெட் வீரர்னால முறியடிக்க முடியுமா? இனி வர்ற அந்த கிரிக்கெட் மேட்சஸ்ல அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்குமா இன்னொரு வீரருக்கு அப்படின்றது சந்தேகம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிரிக்கெட்டரோட அந்த ஒரு பீக் காலத்துல, கிரிக்கெட்டோட பொற்காலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு காலத்துல அந்த அபாயகரமான பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் அடிச்சு அந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லையும் கஷ்டமான பிச்சஸ்லையும் விளையாண்டு மிகப்பெரிய அளவுக்கு ரன்ஸை ஸ்கோர் பண்ணிட்டாரு. இப்போலாம் பவுலிங்க்கு ஃபேவரா பிச்சஸ் நிறைய இல்லை. பேட்டிங்க்கு ஃபேவரா தான் நிறைய பிச்சஸ் இருக்கு. 95 to 2002, 3 அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லலாம். அப்போலாம் 250 அப்படின்றதே ஒரு வின்னிங் டோட்டல் தான். 250 பிளஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற அணி ஜெயிச்சிடும். அந்த மாதிரி பவுலிங்க்கும் பேட்டிங்க்கும் ஈக்குவலான ஒரு பிச்சஸா இருந்தது. இப்போ கிரிக்கெட் மோர்லி பேட்ஸ்மேன் ஓரியன்ட் கேம் ஆயிடுச்சு. அதுல இப்போ பேட்ஸ்மேன் சிறப்பாக ஆடுறதுன்றது ஒரு வியப்புக்குரிய விஷயம் கிடையாது. ஏன் சச்சின் டெண்டுல்கரை இவ்வளவு பாராட்டுறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான பிச்சஸ், அந்த மாதிரியான பவுலர்ஸ், இவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு மிகப்பெரிய உலக சாதனைகளை படைச்சிருக்கு. ஒரு பவுலர் தன்னோட கனவுலையும் அவர் அடிக்கிறாரு சிக்ஸ் அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்கிறாரு. அந்த பவுலர்னா உலகத்திலே மிகப்பெரும் ஸ்பின்னரான ஷேன் வார்னே. இவங்க கூட விட மாட்டேங்கிறாரு சச்சின் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு பெருமைக்கு சொந்தக்காரர் சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கர் அவரோட ஃபேன் எப்படி அவரோட ஃபேன் ஆனேன். ஸோ சின்ன வயசுல ஒரு 1995 இருக்கும். ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் கொஞ்சம் நமக்கு விவரம் தெரியும் போது அறிமுகமாகுது. ஸோ அப்படி அறிமுகமாகும் போதே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபர்ஸ்ட் கேட்குற ஒரு பெயர்னு பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் தான். அப்போ நவ்ஜோத் சிங் சித்து, சிக்ஸர் சித்து அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லுவாங்க. அவரை பத்தி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு மெயினா சச்சின் டெண்டுல்கர் அவர் தான் பெருசா நமக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க அறிமுகப்படுத்தி நம்ம அப்போ விவரம் தெரிய பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் அவர் ஆடுறதை பார்த்து 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 அவரோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிடுச்சு. ஸோ சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங் இறங்கி ஆட வரும்போதெல்லாம் இந்த பால் அவுட் ஆகிடக்கூடாது, இந்த பால் அவுட் ஆகிடக்கூடாது, அப்படிதான் ஒவ்வொரு சச்சின் ஃபேன்ஸோட எண்ணமும் இருக்கும். இந்த மேட்ச் ஒரு 50யாவது அடிச்சிடணும், 100 அடிக்கலாம் பரவாயில்ல, 50யாவது அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுலேயே ஒரு 70 + 80 + போயிட்டா கண்டிப்பாக 100 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு மேட்சுமே ஒரு ஆர்வமா பார்த்தது. ஸ்கூல்ல எல்லாம் லீவ் போட்டு ஸோ வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொய்யெல்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் சச்சின் பேட்டிங் ஆடுறத பார்த்த காலங்கள்லாம் உண்டு. ஸோ அதில் முக்கியமாக சச்சின் டெண்டுல்கர் 200 அடித்த மேட்சை சொல்லி ஆகணும். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். மதியம் மேட்ச் 2:30 மணிக்கு. ஸோ பாதியிலே கிளாஸை கட் அடிச்சிட்டு பஸ் ஏறி வந்துட்டேன். கரெக்டாக சச்சின் பேட்டிங் ஆடுறதுக்குலாம் வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. பார்க்குறேன் பார்த்துட்டே இருக்கிறேன். ஸோ 100 அடிக்கிறாரு, 150 அடிக்கிறாரு, 170, 180 போயிட்டே இருக்கு. 190 அடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் 199 அது வரையும் அடிச்சிட்டாரு. ஸோ சூப்பராக பார்த்துட்டே இருக்கேன், மேட்ச் பார்த்துட்டே இருக்கேன். 199 அடிச்சிட்டாரு. 200 அடிக்கணும். பட் அந்த நேரத்தில் கரெக்டாக அவர் ஃபேஸ் பண்ண போகிற பால் 200 அடிக்கிறதுக்கு கேபிள் கட் ஆகுது. அந்த நேரம் கேபிள்காரனை திட்டாத வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு திட்டி என்னடா அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எப்படிதான் சச்சின் 200 அடிக்கிறத பார்க்குறது. ஏன்னா அப்போலாம் மொபைல் இந்த மாதிரி ஆப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஒன்லி டிவியில் பார்த்தா மட்டும்தான் மேட்ச். அப்படி இருக்கும்போது எப்படா பார்க்குறது அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்து வீட்டில் அவங்க டிஷ் வச்சிருக்கிறதுனால அவங்க வீட்டில் மேட்ச் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது காதில் கேட்குது. வேகமாக ஓடி பக்கத்து வீட்டு ஜன்னல்ல இருந்து சச்சின் டெண்டுல்கர் 200 அடிக்கிறத பார்த்தேன். ஸோ
அது வந்து ரொம்ப மனநிறைவா இருந்தது. ஏன்னா வந்து காலேஜ் கட் அடிச்சுட்டு ஒரு மேட்ச் பார்க்க வந்ததுக்கு சச்சின் டெண்டுல்கரோட 200 குவாலியர்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக பார்த்தது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சச்சின் டெண்டுல்கர் மேல சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங் ஆடுறாரு, சச்சின் டெண்டுல்கர் மேட்ச் ஆடுறாருன்றதுக்காகவே கட்டடிச்சுட்டு பார்த்த அனுபவங்கள்லாம் உண்டு. ஸோ அதுல வந்து இது ஒரு சிறந்த அனுபவமா நான் உணர்றேன். சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சா மேட்ச் வின் பண்ணாது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய ரூமர்ஸ் வந்து வரும். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. 100 சதம் அடிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர். அதுல 67 சதங்கள்ல இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. 23 தடவை தான் தோல்வியின் பக்கம் சென்றிருக்கு. மற்றதெல்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்ல டிரா அந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு. 67 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 100ன்னு பார்த்தா அதுல 67% வந்து வின்னு தான். ஸோ அது எப்படி வந்து இவங்கெல்லாம் லாசிங் சைடு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும்? இதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். ஸோ ரீசெண்ட் அதாவது அவரோட கேரியர் எண்டில் அவர் அடித்த சில ஹண்ட்ரட்ஸ் வந்து மேபி வந்து லாசிங் சைடில் வந்து போயிருக்கலாம். அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சா தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மித்து. ஸோ சிக்ஸர்ஸ் இது வந்து ஸ்டம்ப் எடுத்து அம்பையரை குத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுல ஒரு மித்து இருக்கும். அது ஒன்று. அதே போல வந்துட்டு ஸ்ப்ரிங் பேட் யூஸ் பண்ணார் பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்கும். அந்த மாதிரியான மித்து தான் வந்து சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சா தோத்துருவாங்க அப்படின்றதும். ஸோ அதிகமான ஓடிஐ ரன்ஸ், அதிகமான டெஸ்ட் ரன்ஸ், அப்புறம் அதிகமான செஞ்சுரி ஓவராலா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர். அது போக வந்துட்டு 1998ல 1894 ரன்கள் ஒரே இயர்ல கேலண்டர் இயர்ல அடிச்சிருக்காரு. அது வந்து ரொம்ப வருஷம். இப்ப கிட்டத்தட்ட 27 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஸோ 27 வருஷங்களா அந்த சாதனையை இன்னும் யாருனாலையும் முறியடிக்க முடியாது. 34 மேட்ச்ல வந்து 1894 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான் மிகப்பெரிய சாதனையா இருக்கு ஓடிஐ மேட்சஸ்ல. விராட் கோலி அதுக்கு ஈக்குவலா வந்து மேட்சஸ் ஆடி இருக்கிறாரு. ஆனா அந்த ரன்ஸ் அவரால் அடிக்க முடியல. ஸோ அதுலயும் வந்து சச்சின் டெண்டுல்கர் தான் டாப்ல இருக்காரு. ஸோ கிரிக்கெட் அதாவது விளையாட்டு வீரர்களே முதல்ல பாரத ரத்னா பெற்ற ஒரு வீரரா திகழ்றாரு. அந்த ஒரு மிகப்பெரும் பெருமைக்கு சொந்தக்காரர் சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் டெண்டுல்கர் அதே மாதிரி வந்து நிறைய தொண்டு செஞ்சிட்டு இருக்காரு. அவர் எம்பியா இருந்து ஆந்திரால 2 கிராமத்தை தத்தெடுத்து அவங்களோட வளர்ச்சி பணிகள்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாரு. இப்பவும் வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து அவர் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சு குழந்தைகளை படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் 51 வயசுலையும் கிரிக்கெட் ஆடுறதையும் விடவே இல்லை. ஏன்னா மாஸ்டர்ஸ் லீக்ல போயிட்டு செமையா ஆடி இந்த வருஷம் மாஸ்டர்ஸ் லீக்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ண வச்சிருக்கிறாரு இந்திய அணியை. ஸோ அதுலயும் சூப்பரா இப்பவும் வந்து அந்த கவர் டிரைவ், அந்த ஸ்ட்ரெயிட் டிரைவ், அந்த சிக்ஸஸ், ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு பல்வேறு விதமான ஷாட்டை 51 வயசுலயும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உடலையும் வந்து அதாவது தன்னோட ஹெல்த்தையும் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறதுல அவரை மிஞ்சிக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சியில கட்டுக்கோப்பா இருப்பாரு. மேட்ச் பிராக்டிஸ் இல்லாம ஒரு மேட்ச் ஆடவே மாட்டார். சச்சின் டெண்டுல்கர் இவ்வளவு தூரம் அதை சிறப்பா செய்யறதுக்கு என்ன காரணம்? அவரோட டிசிப்ளின் தான். ஸோ ராமகண்ட் அச்ரேகர், நீங்க அந்த 10th எல்லாம் மெசேஜ்ல படிச்சிருப்பீங்க. ராமகண்ட் அச்ரேகர் அவர் தான் அவரோட கோச். அவரோட அந்த ஒரு பயிற்சியில தான் வந்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு அந்த டிசிப்ளின்லாம் கத்துக்கிட்டு அதன் மூலமா அதன் மூலமா வந்து பல வெற்றிகள் அடைஞ்சார். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்டர்நேஷனல் கேரியர்ல 1989ல பாகிஸ்தானுக்கு எதிராக வந்து ஆடுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து அவருக்கு மூக்குலயே அடிபட்டுருது, ரத்தம் சொட்டுது, ஸ்ட்ரெச்சர்ல போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் வந்து ஒரு கர்ச்சீப்பை வச்சு தொடச்சிட்டு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50+ ரன்ஸ் வந்து அடிச்சு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 57 ரன்ஸ் வந்து அடிச்சுட்டு தான் அவுட் ஆனார். அந்த அளவுக்கு வந்து 16 வயசுலயே வந்துட்டு தன்னோட அந்த திடத்தை காமிச்சு, அந்த உறுதியை காமிச்சு நான் ஒரு பெரிய கிரிக்கெட் வீரரா வரப்போறேன் அப்படின்ற மாதிரி உலகுக்கு நிரூபிச்சவர் சச்சின் டெண்டுல்கர். ஸோ அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு இன்னும் அவரை பத்தின சிறப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அவரை பத்தின சிறப்பான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தொகுத்து ஒரு சில வீடியோவா வந்து வழங்க இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவா வரும். இன்னைக்கு கிரிக்கெட் கார்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிளிக் டு ஹிட் சேனல் சார்பாக சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.